கஞ்சா வழக்கில் கைதானவரின் தந்தை போதை மறுவாழ்வு மையம் நடத்தும் நிகழ்வு கோவில்பட்டியில் அரங்கேறி உள்ளது. போதையில் இருந்து இளைஞர்கள் பொதுமக்களை மீட்கும் உயரிய பணியில் தந்தை ஈடுபட்டிருக்க, அவரது 18 வயது மகன் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கஞ்சா விற்பனை இளைஞர் சிக்கியது எப்படி? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்துக்குட்பட்ட வக்கீல் தெரு பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது நந்தினி திருமண மண்டபத்துக்கு அருகே 2 இளைஞர்கள் சந்தேகத்திற்கிடமான இடத்தில் நின்று கொண்டிருந்தனர். அவர்களை பிடித்து போலீசார் விசாரணை செய்ததில் கோவில்பட்டி சாலைப்புதூரைச் சேர்ந்த மணிமாறன் என்ற மாதவன் மற்றும் கோவில்பட்டி ராஜீவ் நகரைச் சேர்ந்த 18 வயது புஷ்பராஜ் என்ற ஜான் என தெரிய வந்தது. தொடர்ந்து விசாரணை செய்ததில் அவர்கள் விற்பனைக்காக சுமார் 1 கிலோ 100 கிராம் கஞ்சா வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து கஞ்சாவை பறிமுதல் செய்து இருவரையும் கைது செய்தனர். இதில் புஷ்பராஜ் என்ற ஜான் கோவில்பட்டியில் உள்ள தனியார் கல்லூரியில் BSc 3ஆம் ஆண்டு படித்து வருவதும், இவர் கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு கஞ்சாவை விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது. மேலும் இவரது தந்தை மோகன் கோவில்பட்டியில் போதை மறுவாழ்வு மையம் நடத்தி வருவதை அறிந்து போலீசார் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மது, கஞ்சா உள்ளிட்ட போதை வஸ்துக்களுக்கு அடிமையானவர்களை மீட்கும் சேவையில் தந்தை ஈடுபட்டு வரும் நிலையில் இளைஞர்களை போதைக்கு அடிமையாக்கி அந்த போதை மறுவாழ்வு மையத்துக்கு ஆள் அனுப்புவது போல் மகன் செயல்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.